கடை நின்றோம் ஏனென்றும் கேளாமல் நின்றும் கடை நின்றோம் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா சடையழகி கோவாலந்தங்கையம்மா பம்பச்சடையழகி பச்சமாளிந்தங்கையம்மா காமாட்சி அருள வருவாயம்மா பிரம்மபீடம் பிறந்த வேளா பெரிய வெளுதம் பிரம்மசக்தி அம்மா தாயவளே இலக்கினி வரம் தருவாங்க தம்புரானோ முதல்வனுக்கு வரம் தருவாங்க அமிர்தத்திலே பிறந்த பாலன் அழகுராஜன் சங்கிலி போதும் சட்டைக்குள்ள ஒளிந்ததே சட்டநாத கேந்திரபாலா கர்மராஜன் சங்கிலி போதும் சந்தோஷமா வரம் தருவாங்க அரசி மகன் தவசிநாதன் சிவனடைந்த பெருமாளே சிறுவனுக்கு வரம் தருவாங்க ஆதியில தர்க்கராஜா ஆதியில நல்ல மாடா
போல் உருண்ட வேறு பிள்ளை முண்ட சுவாமி நாளுந்த அருள் புரிவா ஆரிய முத்துப்பாட்டா உமக்கா தும்மக்காளே முதல்வனுக்கு வரம் தருவா மன்னிய ராஜாவே மன்னிய ராஜாவே வாக்கில் வந்து குடியிருப்பா தம்பிரானோட கதைகள் மாடகைகள் மாடே வரந்த ரூபாங்க ஐயன் கதைகள் பாடக ஐயா அறிவெள்ளி கையில ஆடி போன முடி குழுங்கோ அரணாருடன் பார்வதியோ பச்சை மாலட்சுமியாவே பவுசோடு கொழுவிருந்தாவே லோகம் தன்னதில இந்திராணியோ நம்மோடு கொழுவிருந்தாவே வைகுண்ட லோகத்திலே பெருமாளு லட்சுமியோ வாத்தியங்கள் ஆடுவாளா என்ன ஜரஸ்வதிய வருவாள அவரவர்களுடைய திருப்பணிகள் எல்லாம் பார்த்தார்கள். ஆமா, அதாவது தெய்வத்தொண்டோ திருத்தொண்டு என்பார்கள். இப்ப ஆலய பணியே அறப்பணி என்பார்கள். அதுக்கு ஒண்ணு அர்ப்பணிப்பாங்க. அதனால தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவ மூவர்கள் எல்லாம் தேவ மாதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேவனாகிய பகவானுக்கு தெய்வ பஞ்சாங்கங்கள் எல்லாம் பாடுகிறார்கள். அப்படி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு கையிலே குலவிருந்து வரக்கூடிய காலத்தில் தேவனாகிய ஆண்டவன் பகவான் இந்த உலகத்திலே 14 உலகங்களையும் படைத்தார். 7 சத்தாசாரங்களையும் படைத்தார். அப்படி ஆண்டவன் படைத்து சத்தாசாரங்களாகப்பட்ட மனித மனுக்களையும் படைத்தார்கள். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தால் மட்டும் போராது, இந்த உலகத்திலே பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் 14 உலகங்களையும் படியளந்து
அதாவது படி இழந்தாரு அடந்தாருன்னா நம்ம வீட்டிலே இருந்தோம்னா படி இழக்க மாட்டாரு பாத்துக்கோ. சொல்லுவாங்க குடுக்க தெய்வம் என்னத்தை வச்சுட்டு கொடுக்குமா? கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னா கூரையே உள்ள கூரை வீல கட்டி கூரையில அப்படியே பிரிச்சு வச்சுக்கிட்டு மேல நீ பாத்துக்கிட்டு இருந்தா கொடுக்குமா? காக்கா தான் சொல்லி போடும், வேற ஒண்ணும் வராது பாத்துக்கோ. அது நல்ல நேரம் இருந்தாலும் அதுவும் போடும், அது பக்கத்துல கூரையில கொண்டு போட்டுரும் பாத்துக்கோ. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் கொடுக்கிற அப்போ பயன்படுத்திருக்கணும் பாத்துக்கோ. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் 14 உலகங்கள் எல்லாம் படியளந்து கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியாக கொலுவிருந்து வரக்கூடிய வேளையில தெய்வ பணியே திருப்பணி அவரவர்களுடைய பணியெல்லாம் அவரவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி செய்து கொண்டு வரக்கூடிய வேளையிலே தேவர்களும் அமரர்களும் பார்த்தார்கள். அதாவது சங்கிலி பூதத்தார் கதையும் அமிர்தத்துலதான் வந்து பிறப்பார் பாத்துக்கோ. இந்த ஐயா புதிய தம்பரான அமிர்தம் அருந்துவதற்கு வேண்டிதான் புவி உலகத்துல வந்து அவதாரம் செய்தார். அதனால நீங்க எல்லாரும் நினைச்சிட கூடாதுல்ல, என்ன ஒரே அமிர்தமா இழுத்து 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 கிடைதாங்கன்ட்டு. அதனால தேவர்களும் அசுரர்களும் அரக்கர்களும் பார்த்தார்கள். ஆண்டவன் பகவானிடத்திலே நாளுக்கு நாளு ஒரு மனுஷனுடைய உடல்ல நாளுக்கு நாலு வயசாக வயசாக உடல் தெம்பு குறைஞ்சுக்கிட்டே போகுமா? ஏன்னா வயசு ஆக ஆக மேல் காலில் உள்ள தெம்பெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்தாக்குல ஊட்டத்தை சாப்பிடணும். இப்ப ஊட்டம் சாப்பிடுறவங்க இவங்க என்ன செய்றாங்க? சத்திரமா வாங்கி சாப்பிடுதாங்கண்ணே. சத்திரமா வாங்கி சாப்பிட்டாலும் அது சத்து பார்த்துக்கோ. மத்தியானம் 12-1 மணி ஆக விட மாட்டேங்காங்க. ஆப்பு வேணுமுங்க, ஊட்டமே அவர மாதிரி இருக்கணும். அப்படியா? வயிறு பெரிய வயிறு, ஒரு பானை சாப்பாடை உள்ள போட்டாலும் வயிற்றுக்குள்ள பிடிச்சுக்கணும் பார்த்துக்கோங்க. குழைச்சு அடிச்சுட்டாமுன்னா சீன பெருஞ்சவர் கணக்கா இருக்கும். அதனால ஆண்டவனாகிய சாட்சாதி பகவானிடத்திலே நாமளுக்கு நாளுக்கு நாள் விளவினமானது கம்மியாகி கொண்டு இருக்கிறது. ஏப்பா குறைந்து கொண்டே வருகிறது. தேவரர்களும் அதுல அசுரர்களும் அரக்கர்களும் பார்த்தார்கள். என்ன செய்தார்கள்? என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி? ஆண்டவா பகவானே சிவபெருமாளே ஈசன் பக்கம் ஓடோடி வந்தார்கள். ஆமா, எங்களுக்கு செத்து நித்தம் பிழைக்கும் ஐயா, பிழைக்கும் ஐயா, நித்தம் பிழைக்கும் ஐயா, பிழைக்கும் ஐயா. பகவானே பகவானே தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி நித்தம் பிழைக்கும் ஐயா, பிழைக்கும் ஐயா. இழப்பு தெரிய வேணும், தெரிய வேண்டும். அவைகளையும் போக்க வேணும், அமிர்தம் அது அருந்த வேணும், அருந்த வேண்டும். அமிர்தம் அது கடைய வேணும், கடைய வேண்டும். அவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி அரணாரிடம் ஒப்படைத்தார். ஓடி வந்த வேளையில அருங்கோ தேவர்களே அசுரர்களே அசுரனல்ல அமரர்களே அமிர்தம் கடைய வேணும், கடைய வேண்டும். அமிர்த வேணும் என்று இருப்பார் கடலாதீரே தேவனான பெருமாளிடோ
அசுரர்களே, அரக்கர்களே, அமரர்களே, ஏப்பா தேவ சித்தாதி கூட்டங்களே, நீங்க மூப்பு வளர்ப்பு தெரிய வேணுமேயானா, இற நிறைய போக்க வேணுமேயானா, வேண்டுமானா உங்களுக்கு கைகாலு தெம்பு விளன் வேணுமேயானா, ஏப்பா உங்களுக்கு மறுபடியும் அந்த இளம திருமணம்னா, ஓ தேவர்களே, அசுரர்களே, அமரர்களே, என்ன சுவாமி என்ன சுவாமி, என் பெருமாள் மைத்துனனாகிய மாயவன் மகாதேவனாகிய ஆமா அந்த பாண்டுரங்கனிடத்திலே போய், ஏப்பா அந்த கோபாலனிடம் சென்று திருப்பார் கடலிலே ஆண்டவன் பகவான் அமிர்தங்கடைய சொன்னார். ஆமா கடைந்து தாருங்கள் என்று சொன்னீர்களே, ஆனால் அமையா ஆண்டவன் பச்சைமாள் அமிர்தத்தை கடைவார் என்றார். அம்மா கடைய விவரம் சொல்லுவார், நீங்க கடைஞ்சுக்கோங்கன்னார். ஆமா தேவர்கள் மூவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஆமா அசுர அரக்கர் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஆமையோ அமிர்தமது கடைய வேணும், அமிர்தமது அருந்த வேணும், அவர்களும் அமரர்களும் அசுர அரக்கர்களும் ஓடோடி வாராரே, கைலாச விளக்கு வீட்டும் திருப்பார் கடலதற்கு ஐயாவே வைகுண்டரே, பச்சை மாலை என்பரோமா கோவிந்தா கொண்டல் குறை தீர்க்குமாயோனே, கோவிந்தா கொண்டல் வர்ணா எங்களுடைய குறைகளை தீர்க்க வந்த கோவால கண்ணா நவநீதா நாங்க செத்து நித்தம் பிழைக்கும் ஐயா, ஆமா ஐயா செத்து நித்தம் பிழைக்கும் ஐயா, ஐயா பெரும கோபால ஆளாவே வளப்பு நிறையது இளமைய போக்க வேணும், இளமைய பெருக்க வேணும்,